ஒரு வக்ஃபு சொத்து ஏன் சொத்து ஏன் பணம்? நான் கேட்கிறேன், இந்திய சாசன சட்டத்தில் என்கிட்ட இப்போ 20 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. இந்த 20 லட்ச ரூபாய் பணத்தை நான் எப்படி செலவு செய்யணும்னு சட்டம் சொல்லுதா? புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னா, நம்ம பகுதியில் ஒரு ரவுடிகள் உள்ள புகுந்துட்டான், கடையெல்லாம் அடிச்சு பிடிங்கிட்டான், வரான், நம்மளுடைய வாகனத்தை எல்லாம் அடிச்சு பிடுங்குறான், வரான், வீட்டில இருந்து வெளியே போன்னு வீட்டை எடுக்கிறான், நமக்கு நஞ்சை புஞ்சை நிலம்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டான். கோர்ட்டுக்கு போய் நிற்கிறோம். எங்க இதில் ஒரு 20 லட்சம், அதில் ஒரு 30 லட்சம், இதில் ஒரு 20 லட்சம், அதில் ஒரு 40 லட்சம், இதில் ஒரு 50 லட்சம், இத்தனை கோடி ரூபாய் சொத்துக்களை எடுத்து விட்டார்கள் அப்படின்னும் போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியா இதை விடக்கூடாது, நம்ம வாங்கிடுவோம்னு சொல்லி ஒரு சொம்பை மட்டும் அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே நிலைத்தான் இப்பொழுது வக்ஃபு சட்டத்திலே வந்திருக்கு. 100க்கு மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் உள்ள வக்ஃபிலே அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைந்திருக்கிறது என்று பெரிய பட்டியலை நாம் போட்டால், அந்த பட்டியலை எல்லாம் படித்து விட்டு இது அநியாயம், இது அக்கிரமம், இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது என்று எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு திருப்பதி தேவஸ்தானத்திலே முஸ்லீம்களை வைப்பாயா என்று கேள்வி கேட்டுவிட்டு அப்படியே தலைகீழ மாற்றி எல்லாம் இன்னைக்கு சரியா நடக்குது. ஒரே ஒரு சட்டம், அந்த சொம்பு சொன்னல, சொம்பை மட்டும் வாங்கி கொடுத்த மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்று சொன்ன அந்த விஷயத்தை மட்டும், அதெல்லாம் மாவட்ட ஆட்சியருக்கு மட்டும் கிடையாது, கோர்ட்டுக்கு வாங்க, நாங்கள் அதிகாரம் உள்ளவர்கள், நாங்கள் தீர்த்து வைக்கிறோம்ன்ற அதை ஒன்றை மட்டும், அது கூட எவ்வளோ நாள் தடம் தெரியல. அதுக்கப்புறம் அதை எவனா ஃபைட் பண்ணி அது என்ன ஆகும், அடுத்த தீர்ப்பில், அடுத்த விவாதங்களில், அடுத்த இயரிங்கில் எப்படி மாறும்னு தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே எங்கள் வக்ஃப் எங்கள் உரிமை என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம், இதற்கு என்ன நோக்கத்திற்காக இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? பல ஆண்டுகளாக இந்தியாவிலே முஸ்லீம்கள் நாம் வசித்து வருகின்றோம். இந்த தேசத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்களை நீங்கள் இந்த தேசத்திற்கு உரியவர்கள் இல்லை என்ற ஒரு விஷப்பிரச்சாரம் இங்கே செய்யப்படுகிறது. இந்த பிரச்சாரத்துக்கு அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லாம் முகலாயர்கள் வந்ததற்கு பிறகுதான் அவர்களுடைய வாரிசுகளாக இங்கே இருக்கின்றோம், முகலாயர்கள் வாளை காட்டி இஸ்லாத்திற்கு நம்மை அழைத்தார்கள் என்ற ஒரு விஷப்பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் உண்மையிலே நாம் அப்படி வந்தவர்களா, அப்படி ஆனவர்களா என்று நாம் வரலாற்றை ஆய்வு செய்து பார்த்தால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் இந்திய மண்ணிலே வந்துவிட்டது. அரபு தீபகற்பகத்திலிருந்து வியாபாரத்திற்காக வந்தவர்கள், அவர்களிடத்தில் இருந்த நேர்மை, அவர்களிடத்தில் இருந்த ஒழுக்கம், அவர்களிடத்தில் இருந்த அந்த கொள்கையை பார்த்து நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாறு இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. 1400 ஆண்டுகளாக கேரளாவிலே உள்ள பள்ளிவாசல் அதற்கு சான்றாகவும் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை நீங்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போயிருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை அவங்களுக்கும் நம்ம புரிய வைக்கணும், நம்மளும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகளுக்கும் சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் யார்? அது முதல் கேள்வி. பாசிச சிந்தனை கொண்ட ஆட்சியாளர்கள் தான் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய யதார்த்தமான நிலை என்ன என்பதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இந்த நாடு முன்னேறணும், நாடு செழிப்பாயிரணும், இந்தியர்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், வேலை வாய்ப்புகள் எல்லா இடங்களிலும் பெருகி இருக்க வேண்டும், வேலைவாய்ப்பு திண்டாட்டங்கள் ஒழியப்பட வேண்டும், இந்திய நாடு வல்லரசாக வேண்டும் என்ற எந்த ஆசையும் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி அந்த ஆசை உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நாடு எப்படி ஆயிருக்கணும்? இப்போ ஜப்பானை பற்றியெல்லாம் இன்றைக்கி சில ரீல்ஸ் வரும்போது பார்க்குறோம். அவன் எங்கேயோ போயிட்டுருக்கிறான். அவனுடைய பகுதியில் உள்ள வளர்ச்சிகளை எல்லாம் அவர்கள் சொல்கின்ற போது, இன்னும் நம்ம 50-100 ஆண்டுகள் இந்தியா வந்து ஜப்பானை விட பின்தங்கி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு நிலையில் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் இந்தியாவுக்கு வராரு. நமஸ்தே ட்ரம்ப்னு ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் நடத்துகிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பகுதி ஃபுல்லாக பேனர் கட்டிக்கிட்டே வராங்க. ஏதோ நிகழ்ச்சி நடக்குது, அதற்காக பேனர் வைக்கிறார்களா என்று பார்த்தால் எல்லாம் ஒயிட் ஸ்க்ரீன், வெள்ளை கலரில் பேனர் வைக்கிறாங்க. ஏன்னா வெள்ளை கலரில் பேனர் வைக்கிறீங்க, பின்னால் என்ன இருக்கிறது என்று நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால்,
எந்த குஜராத் மாடல் என்று மோடியை பிரதமர் நாற்காலியில் அமர வைத்தார்களோ அந்த குஜராத்திலே இந்த வெள்ளை துணிக்கு பின்னால் ஏழை மக்கள் இருக்கிறார்கள், வசதியற்றவர்கள் இருக்கிறார்கள், சுகாதார கேட்டிலே இருக்கிறார்கள், சாக்கடைகளிலே வாழ்கிறார்கள். அதை ட்ரம்ப் பார்த்துவிடக்கூடாது என்று திரை போட்டு மறைத்து கொண்டு வருகிறார்கள். இந்தியாவில் முதலீட்டாளர்களை வர வைக்கிறாங்க. நீங்கள் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோடி கோடியாக கொட்டுங்க, நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் வாங்கன்னு அழைக்கிறாங்க. முதலீட்டாளர்கள் இந்தியாவுக்கு வருகிறார்கள். வருகின்ற போது அப்போ அதே மாதிரி பேனர் கட்டுறான். எந்த நாட்டில் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ, அவர்களை முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்கிறதோ, அதை பற்றி கொஞ்சமும் சிந்திக்காமல் அவன் ஏழையாகவே இருக்கட்டும், அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும், அவன் சாக்கடையிலே வாழ விட்டும் என்ற நிலையில் உள்ளவர்கள் தான் இன்றைய ஆட்சியாளர்கள். ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அதாவது 2019 மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் பண்ணார். என்ன பிரச்சாரம்? எல்லோருக்கும் நாங்கள் வீடு வழங்குவோம். லட்சக்கணக்கான வீடுகள் கழிவறைகள் இல்லாத நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வீடு இல்லை, கழிவறையே கிடையாது அந்த வீடுகளில். பொது இடங்களில் போய் கழிவறைக்கு செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு அவலமான நிலை இந்திய தேசத்தில் இருக்கிறது. மருத்துவமனை இல்லாத கிராமங்கள் இந்தியாவிலே நிறைய இருக்கிறது. கல்வி கூடங்கள் இல்லாத கிராமங்கள் இந்தியாவிலே இருக்கிறது. சுகாதாரம் கிடைக்காத ஊர்கள் இந்தியாவிலே இருக்கிறது. இந்தியாவுடைய விலைவாசி விண்ணை முட்டி கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்தியாவிலே தேனாறு ஓடும், பாலாறு ஓடும், அது ஆகும் இது ஆகும், இங்கேயோ போயிடுவோம், இந்தியாவுடைய அந்த பொருளாதார மதிப்பு டாலருக்கு நிகராக வந்துவிடும். நாங்கள் டாலருக்கு நிகரானா இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு ஒரு ரூபான்னு வைங்களேன், டாலருடைய மதிப்பு ஒரு டாலர்னு இருக்கணும். இதுதான் டாலருக்கு நிகராக இந்தியாவுடைய மதிப்பை கொண்டு வர்றது. இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ டாலருடைய நிலை இருந்ததை விட இப்போ பன்மடங்கு அது மேலே போய்கிட்டே இருக்கிறது. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கிறது. இவங்க தான் இன்றைக்கி ஆட்சியாளர்கள். பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் விலை ஏறுது, சிலிண்டர் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறுது, வரி எல்லாமே ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் எந்த கவலையும் இல்லாமல் இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவங்க நிலைமை என்னன்னா, வெறும் முஸ்லீமை மட்டுமே குறிவைத்து ஆட்சி நடத்தக்கூடியவர்கள். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இந்த ஒரு உதாரணம் போதும் இவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக. இந்தியாவில் எல்லாருமே சுற்றுலாவுக்காக காஷ்மீருக்கு போகிறாங்க. பெஹல்காம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு பகுதி, பனி படர்ந்த மலைகள், கண் கவரக்கூடிய காட்சிகள், அதை ரசிப்பதற்காக பெஹல்காம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு இந்தியாவில் உள்ள பலர், கிட்டத்தட்ட 90,000 பேருக்கு மேலே அன்று அந்த இடத்துல குழுமி இருக்கிறார்கள். சுற்றுலாவுக்கு வந்தவங்க உள்ளே தீவிரவாதிகள் உள்ளே வருகிறார்கள். வந்து என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கி சூடு நடத்துகிறான். அப்பாவி இந்தியர்களை சுட்டு கொலை செய்கிறார்கள். இது செய்தி. ஆனால் அந்த செய்தியை ஊடகங்கள் எப்படி மக்களுக்கு தருகிறது என்று சொன்னால், அப்பாவிக்கு இந்துக்களாக தேடி கொலை செய்தார்கள், நீ இந்துவா என்று கேட்டு கொலை செய்தார்கள், கலிமா சொல்ல சொன்னார்கள், யார் கலிமா சொல்லவில்லையோ அவர்களை சுட்டு கொன்றார்கள், துவா ஓத சொன்னார்கள், யார் துவா ஓதவில்லையோ அவர்களை கொன்றார்கள். ஒரு சில இடங்களில் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் ஃபேண்ட் அவுழ்த்து பார்த்து முஸ்லீமா இந்துவான்னு பார்த்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான் ஊடகம். பத்திரிகைகள் இந்த செய்தியை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் செய்திகளை பார்க்கின்ற போது, இந்துக்களை கொலை செய்கிறார்கள், இந்துக்களை கொலை செய்கிறார்கள், இந்துக்களை தேடி தேடி கொலை செய்கிறார்கள் அப்படின்ற செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர் பேட்டி தருகிறார், இந்துக்களை தேடி தேடி கொலை செய்தாங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளவு மோசமான ஆட்சியாளர்கள் தெரியுமா இவங்க? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து சில செய்திகள் உலகத்திற்கு வருகிறது. எந்த செய்தியை இந்த ஊடகங்கள் வாந்தி எடுத்ததோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் எந்த வாந்தியை திருப்பி எடுத்தாரோ அதற்கு மாற்றமான செய்திகள் வருகிறது. ஒருத்தர் சொல்றார், பேட்டி அளிக்கிறார், நாங்கள் 14 பேர் அங்கே சுற்றுலாவுக்காக சென்றிருந்தோம், இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, மரண பயத்துக்கு ஆளாயிட்டோம். அப்போ அங்கே எங்களோடு இருந்தே எங்களோடு குதிரையை ஓட்டி வந்த ஒரு சகோதரர் எங்களை பாதுகாத்து எங்களை பத்திரமாக கொண்டு வந்து கீழே விட்டுட்டாரு. நாங்கள் ஒரு 13 பேர் கீழே இறங்கிட்டோம், எங்கள் குழந்தை மட்டும் மேலே மாட்டிக்கிருச்சு, அவ்வளோதான், எங்களுக்கு மேலே போகிறதுக்கு எங்களால் முடியலை, எங்களுக்கு தைரியம் இல்லை. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய உயிரை பணயம் வைத்து மேலே போய் குழந்தை கீழே, அவர் மேலே
குழந்தையை காப்பாற்றிட்டு கீழே வராரு. துப்பாக்கி தோட்டாக்கள் அந்த தீவிரவாதிகளுடைய துப்பாக்கியிலிருந்து வெளியே வந்திருந்தால் நிச்சயமாக அந்த குதிரை வீரர் அங்கே இறந்திருப்பார். தன்னுடைய உயிரை பணயம் வைத்துத்தான் அவர் எங்களை காப்பாற்றினார், எங்களை பாதுகாத்தார் என்று பேட்டியளிக்கிறார்கள். ஆதில் ஹுசேன் என்று சொல்லக்கூடிய ஒரு குதிரை வீரர் இந்த தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்துகின்ற போது அதற்கு எதிராக போராடி அதிலே உயிர் நீத்திருக்கிறார். இதையெல்லாம் மறைத்துவிட்டு தீவிரவாதி அங்கே சுட்டான் அவனுக்கு தெரியாதா? காஷ்மீரில் உள்ளவர்கள் யார்? காஷ்மீரில் உள்ள எல்லோருமே முஸ்லீம்கள். காஷ்மீர் முஸ்லீம் ஒரு குதிரை ஓட்டக்காரனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனும் முஸ்லீம் என்பது தீவிரவாதிக்கு தெரியும். ஏன் ஆதில் ஹுசேனை சுட்டா? அவன் பயங்கரவாதி, அவன் தீவிரவாதி, அவன் காட்டுமிராண்டி. அவனுக்கு மதமும் கிடையாது. ஆனா பெண்ணா, பெரியவங்களா, குழந்தைகளா, வயசானவங்களா, சின்னவங்களா, எந்த பாகுபாடும் கிடையாது. அவன சட்டத்தின் முன்னால் அந்த தீவிரவாதியை நிறுத்தி தூக்கு தண்டனையில் ஏற்ற வேண்டிய ஆட்சியாளர்கள் இந்த பெஹல்காம் தாக்குதலை எப்படி மக்களிடத்தில் கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள், இந்துக்களை தேடி தேடி கொலை செய்கிறார்கள் என்ற ஒரு பொய் செய்தியை, ஒரு பச்சையான பொய்ங்க இது. ஒரு கேரளாக்காரம்மா ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாங்க. என்னுடைய ஆண்கள் சுடுபட்டு இறந்து கிடக்கிறாங்க, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்ய முடியும் தனியாக இருந்துக்கிட்டு? அதுக்கப்புறம் நாங்கள் திக்கி திணறி நிற்கிறோம். அந்த நேரத்தில் காஷ்மீரில் உள்ள அந்த முஸ்லீம்களில் 2 சகோதரர்கள் எங்களோடு அந்த பாடியை கொண்டு போய் மார்ச்சுவரியில் இருந்து அதை மீட்டு எங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் ராப்பகல் பாராமல் உணவு இல்லாமல் எங்களோடவே நின்றார்கள். நம்ம ஒரு இந்து பெண், அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 2 புதிய சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள். மனிதாபிமானத்தை நாங்கள் காஷ்மீர் முஸ்லிம்களிடத்தில் தான் பார்த்தோம். ஏன் ஆட்டோக்காரர் பணம் வாங்கல, குதிரை ஓட்டுறவர் பணம் வாங்கல, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவர் பணம் வாங்கல, ஹோட்டல்காரர் பணம் வாங்கல, அங்க இருக்கக்கூடிய சாதாரண கூலி தொழிலாளிகள் கூட எந்த ஒரு பொருளாதாரத்தையும் பெறாமல் எங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார்கள். இது முஸ்லீம், காஷ்மீர் முஸ்லீமுடைய நிலைமை. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு தெரியுமா? துப்பாக்கி சூட பயங்கரவாதிகளை காப்பாற்றுறதுக்கான வேலையில் ஈடுபட்ட இந்த அரசாங்கம் எங்கடா போனவன்? நூற்றுக்கணக்கான மைல் உள்ளே இந்தியர்களை சுட்டு கொன்று விட்டு எங்க போனா? காவல்துறை என்ன செய்தது? பாதுகாப்பு படை என்ன செய்தது? ராணுவம் என்ன செய்தது? ராணுவ பகுதியில் தீவிரவாதிகள் சுட்டுட்டு போயிருக்கிறான், இவங்க அமைதியாக இருந்து விட்டு இதை முஸ்லீம்கள் கொன்றார்கள் பழிய போட. எல்லாம் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவன் காசை கொடுக்காம வாங்காம கொண்டு மக்களை விட்டுட்டான். அதுக்கப்புறம் நடந்த கொள்ளையை கேளுங்க. 900 பேர் ஒரு ஊரில் குவிஞ்சிட்டாங்க. என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியல. உடனே ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டில் டிக்கெட் போடுறாங்க. எடுத்து பாருங்களேன், இன்றைக்கி கூகுள் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு 10,000 ரூபாய். உடனே அப்படியே 10, 15,000, 20,000, 25,000, 30,000, 40,000, 50,000, 75,000 ரூபாய் டிக்கெட்டு. இதை கேட்கறதுக்கு நாதி இல்லாத அரசு, மக்களுடைய நலனிலே அக்கறை செலுத்தாத அரசு, ஒரு நலனும் மக்கள் மேல கிடையவே கிடையாது இந்த அரசுக்கு. 1, 2 எத்தனை பட்டியல் போடணும்? நான் கொரோனா நேரத்தில் என்ன பாடுபட்டாங்க தெரியுமா? ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது செஞ்சுதாங்க? ஒரு 13 வயசு பெண் குழந்தை சைக்கிள் ரிக்ஷாவில் தன்னுடைய பெற்றோர்களை வைத்துக்கொண்டு இங்கிருந்து வட மாநிலத்துக்கு போகிறாள். 13 வயசு பிள்ளைக்கு ரிக்ஷா ஓட்ட தெரியுமா? எப்படியாவது போயிடணும்னு போறா. ஒருத்தன் மாட்டு வண்டியில், ஒரு பக்கம் மாடு இன்னொரு பக்கம் மாடு இல்லை, அவன் மாடாக போயிட்டு வண்டி இழுத்துட்டு போறான். நூற்றுக்கணக்கான மைல், ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்தார்கள் இந்த மக்கள். ஏதாவது செய்ததா இந்த அரசு? எப்போ பாரு முஸ்லீம் 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 முஸ்லீம். சீமான் சொல்லுவார்ல, பாகிஸ்தான் நாடும் பசு மாடும் இல்லைனாக்கா இவனுங்களுக்கு அரசியலே கிடையாதுன்ற மாதிரி எப்போ பாரு பார்லிமெண்ட்டில் எந்த சட்டத்தையாவது கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன், இந்தியாவில் வறுமை ஒழிஞ்சிருமா? வறுமை கோட்டுக்கு கீழே இந்தியா போயிட்டு இருக்கிறது. மற்ற நாடுகளில் இருந்து பார்க்கும்போது வறுமை குறியீட்டில் இந்தியா படுமோசமான நிலைக்கு போகிறது. பாதுகாப்பு இல்லாத தேசமாக இந்தியா மாறுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தேசமாக இந்தியா மாறுகிறது. ஏழை மக்கள் அதிகமாக ஆகிறார்கள். சுகாதாரம் கெட்டு கொண்டிருக்கிறது. கல்வியிலே பின்தங்கி செல்கிறார். எதை பற்றியும் கவலை இல்லை. சட்டம் கொண்டு வரணும்னா என்ன சட்டம்லாம் வந்திருக்குன்னு பாருங்களேன். இவங்க ஆட்சிக்கு வந்தப்புறம்
காஷ்மீர் சிறப்பந்தஸ்து நீக்கம், முத்தலாக் தடை சட்டம், சிஏஏ. என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா இதெல்லாம் இந்தியாவை முன்னேற்றிடுமா? காஷ்மீர் சிறப்பந்தஸ்து ஏன்பா நீக்கினீங்க? என்ன காரணம்? முஸ்லீம் பாய், காஷ்மீர் ஃபுல்லாக முஸ்லீம் இருக்கிறான், அவனை போய் நம்ம சுரண்டனா தான் நமக்கு இன்னும் ஒரு 4 ஓட்டு அதிகமாகுன்ற நம்பிக்கை. முத்தலாக் தடை சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்த? என்ன காரணம்? உனக்கு எதுக்கு முத்தலாக் தடை சட்டத்துக்குள்ள மூக்க நுழைக்க வேண்டிய தேவை என்ன? பாய், முஸ்லீம் மேலே தான் எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்ற காரணத்திற்காகத்தான் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரப்படுது. அது மாதிரி ஒன்று ஒன்றா வருது. அதில் ஒன்று தான் வக்ஃபு சட்டம். என்ன வக்ஃபு சட்டம் என்ன? இதுலேயே அவன் மூக்க நுழைக்கிறான். 1923களிலே இதற்கான சட்ட வரையறைகள் வகுக்கப்பட்டுருச்சு, வெள்ளக்காரங்காலத்திலே. ஏன்னா இன்று ஏற்றல்ல, 1400 ஆண்டுகளாக முஸ்லீம்கள் இந்தியாவிலே வாழ்கிறார்கள். வாழக்கூடிய அவர்கள் கட்டாயமாக தான தர்மம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள், யாருமே மாற்ற முடியாது. மற்ற எல்லா சமுதாய மக்களை விட இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு தேவை என்று அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அதனால தான் இவன் பட்டியல் போடுறான். இந்திய இராணுவத்தை விட, இந்திய அரசை விட, இந்திய ரயில்வே துறையை விட அதிகமான இடங்கள் வக்ஃப் போர்டுக்கு இருக்கிறது. இருக்கதான் செய்யும், இன்னும் வரும், செய்யறதை நிறுத்த மாட்டோம். வக்ஃபு செய்து கொண்டே இருப்போம். எங்களுடைய பொருளாதாரம் அடுத்த தலைமுறைக்கு, இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற வக்ஃபு இன்னும் தொடரும். அதெல்லாம் தடுக்கலாம் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வக்ஃபு செய்ய வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்தாங்க. அந்த காலத்திலிருந்து வரக்கூடியது இந்த வக்ஃபு என்பது. இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாலே இந்தியாவில் வந்துருச்சு. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க? பள்ளிவாசல் வேணும், மதரசா வேணும், கபரஸ்தான் வேணும், கல்வி கூடங்கள் வேணும், முஸ்லீம் சமூகம் கல்வி கற்க வேண்டும் என்பதற்கு பொருளாதாரம் வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் தான தர்மமாக தலைமுறையாக கொடுத்துக்கிட்டே வராங்க. வெள்ளக்காரங்காலத்தில் இது நிறைய இப்படி இருக்கிறதுனால இதையெல்லாம் ஒருங்கிணைத்து அப்போ கொண்டு வரப்பட்டது தான் முசல்மான் ஆக்ட் 1923க்கு கீழே வக்ஃபுக்காக சில சட்ட நெறிமுறைகளை கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைகிறது 1947. அதற்கு பிறகு 1950 இந்திய சட்டங்கள் எல்லாம் வரையறுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தானே இந்தியா ஒரு குடியரசு பெற்ற நாடாக மாறுகிறது. அந்த 1950லேயே இந்த வக்ஃபுக்குரிய எல்லா சட்டத்திட்டங்களும் வகுக்கப்பட்டு விட்டது. 1954 வக்ஃபு சட்டம் முழுமையாக்கப்படுகிறது. எதுக்காக இதெல்லாம் முழுமையாக்கினாங்க? எவனும் கொள்ளையடிச்சிடக்கூடாது, யாரும் திருடிடக்கூடாது, இஸ்லாமிய சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக வழங்கப்பட்ட இந்த சொத்துக்கள், இந்த பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, கொடுத்துட்டு போனதை எவனும் ஆட்டிய போட்டு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் பல நெறிமுறைகளை எல்லாம் வகுத்து 1954லேயே வக்ஃபு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திருத்தங்களை மேற்கொண்டார்கள். திருத்தம் தேவைதான். எங்கேயாவது தெரியாமல் நம்ம ஒரு தவறை விட்டுருப்போம், அதுக்காக திருத்தலாம். ஏன் திருத்தமே கூடாதா? பாஜக கொண்டு வந்தால் ஏன் எதிர்க்கிறீர்கள்? திருத்தம் வேணும், திருத்தத்தை வேணும். ஆனால் நீ கொண்டு வந்தது திருத்தமா? முஸ்லீம் சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கான ஒரு வேலை, பின்வாசல் வழியாக வந்து திருடுவதற்கான வேலை. சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். எப்படி தெரியுமா கொண்டு வராங்க? இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு சட்ட திருத்தம் வந்ததே கிடையாது. எழுதி வச்சுக்கிங்க. வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இங்கிருந்து ஒன்றிய அரசுக்கு தகவல் சொல்லக்கூடியவங்கெல்லாம் நோட் பண்ணி வைங்க. இந்திய வரலாற்றிலே இப்படியான ஒரு சட்ட திருத்தம் இதுவரை வந்தது கிடையாது. 1954 பல முறை அதில் திருத்தங்கள் வந்திருக்கிறது. நம்ம மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. 1995 மீண்டும் வக்ஃபு ஆக்ட் மாற்றப்பட்டு 1995 வக்ஃபு ஆக்ட் என்று உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2003, 2013 இப்படி சிறிய திருத்தங்கள்லாம் அதில் வந்தது. 2024 இவங்க என்ன தெரியுமா கொண்டு வந்தாங்க? இவ்வளவு நாள் இந்தியாவை ஆட்சி செஞ்சவங்களாம் யாருன்னே தெரியல. 2024 வரைக்கும் அந்த சட்டத்திட்டங்களில் இருக்கக்கூடிய 44 சட்டத்தை புதிதாக திருத்துகிறார்கள். ஏற்கனவே இவ்வளவு நாள் நடைமுறையில் இருந்த சட்டத்தில் 44 சட்டத்தை திருத்துறான். 40ற்கு மேற்பட்ட சட்டங்களை நீக்கிறான். 40ற்கு மேற்பட்ட சட்டங்களை உள்ள நுழைக்கிறான். 100க்கு மேற்பட்ட சட்ட திருத்தங்களை இந்தியாவிலே எந்த நிறுவனத்திலும் இதுவரை செய்ததே கிடையாது. அப்படியே வக்ஃபுக்குள்ள மட்டும் உள்ள வரான். அவன் தான் தீவிரவாதி வந்து பேண்ட்டை அவுத்து பார்த்து சுடுற அந்த நிலையை பேசுகிற ஆளாச்சு. அவன் நிலைமை என்ன?
எங்கெல்லாம் முஸ்லீம் எதையெல்லாம் செய்யறான்றத எப்பவுமே முஸ்லீமையே சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? 100க்கு மேல அதுல என்ன திருத்தம் தேவை இருக்கு? எதுக்காக இவ்வளவு திருத்தம்? அதுக்காக தான் நம்ம அவர்கள் அந்த மசோதாவை கொண்டு வரும்போதே எதிர்த்தோம். ஒரு கூட்டுக்குழுவை அமைச்சாங்க, பாராளுமன்ற கூட்டுக்குழு என்று அமைக்கப்பட்டு அவங்க இந்தியா ஃபுல்லாக பயணம் செய்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பிஜேபி இருக்கோ, எல்லாருக்கிட்டையும் போய் கருத்து கேட்கறது. அவன் என்ன சொல்ல போகிறான்? நீ போய் கருத்து கேட்கும்போது அவன் என்னப்பா சொல்லுவான்? கூட்டுக்குழுவில் இருந்த உறுப்பினர்கள் எல்லாம் அதிலிருந்து வெளியேறுகிறார்கள். அங்கே சர்வாதிகாரமாக இருக்கிறது, சட்டத்தை பேச மாட்டேங்கிறாங்க, திட்டங்களை உள்வாங்க மாட்டாங்க, எங்களை எல்லாம் நிராகரிக்கிறார்கள் என்று கூட்டுக்குழுவில் இருந்த எதிர்க்கட்சியினர் வெளியேறக்கூடிய அளவுக்கு தான் கூட்டுக்குழுவுடைய நிலை இருந்தது. அதுக்கப்புறம் அது இரவைகளில் பேசப்பட்டு அப்புறம் அது ஜனாதிபதியுடைய உத்தரவுக்கு போய் அவங்க கையெழுத்திட்டு அது சட்டமாகி நடைமுறைக்கு வருகிறது. நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது அநியாயமாக இருக்குது, இந்த சட்டத்திற்கு எதிராக நாம் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இதெல்லாம் நடந்த வரலாறு. எப்படி ஆயிடுச்சுன்னா, சட்டத்திட்டங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போ திருத்தம் வந்தது, இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் பின்னாலே பேசுவோம். முன்னாடி அவங்க கொண்டு வரும்போது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், எதுக்குப்பா இதை கொண்டு வரீங்க, இது நிறைய அரசியல் சாசன சட்டத்துக்கு மாற்றமாக இருக்குது, அதனால் நாங்கள் சில திருத்தங்களை உள்ளே கொண்டு வரோம் என்று சொல்லி உள்ளே கொண்டு வராங்க. சரி, அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கிறது? சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு கல்வி நிலையத்தையோ ஒரு நிறுவனத்தையோ ஆரம்பித்து அவர்களே அதை பாதுகாக்கலாம் என்று அரசு சாசன சட்டம் சொல்கிறது. வக்ஃபு அப்படி தானே? இஸ்லாமிய சமுதாயத்துடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது. வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக பள்ளிவாசல்கள் வக்ஃபு சொத்தில் இருக்கிறது. இந்தியாவிலே நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் வக்ஃபு சொத்துக்கு கீழே இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மதரசாக்கள் வக்ஃபு சொத்துக்கு கீழே இருக்கிறது. முஸ்லீம்களுடைய அடக்கத்தலங்கள் பல இடங்களில் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எங்கள் முன்னோர்கள் எங்களுக்காக கொடுத்து எங்கள் சொந்த ப்ராப்பர்ட்டியில் நடக்கக்கூடிய அடக்கத்தலங்கள் இருக்கிறது. வருமானம் வருவதற்காக இஸ்லாமிய சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக பல கோடி ரூபாய் சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கு கீழே வருது. இவ்வளவும் அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. என்ன வெளிப்படைத்தன்மை இல்லை? எதில் வெளிப்படைத்தன்மை இல்லை? வக்ஃபு சொத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லையா? எந்த அளவுக்குன்னா, இந்த சோத்தில் பூசணிக்காவை மறைக்கிறதுன்னு சாப்பாடு தட்டுருக்குன்னா அதுக்குள்ளே பூசணிக்காவை மறைக்க முடியாது. இவன் என்ன பண்ணுறான், ஒரு சோத்து பருக்க இருக்குல்ல அதுக்குள்ளே போய் பூசணிக்காவை மறைக்கிறான். ஆனால் வக்ஃபு சொத்துக்களில் வெளிப்படைத்தன்மை இல்லையா? எங்கே எத்தனை ஏக்கர் இருக்குன்னு 1954 பதிவு செய்யப்பட்டுருச்சு. இப்போ கூட தமிழ்நாட்டில் சில இடங்களில் பிரச்சனை செய்கிறாங்க. சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கெல்லாம் ஒரு காலத்திலும் இஸ்லாமிய சமுதாயம் இடம் கொடுக்காது. 1954 58 எல்லாம் வரையறுக்கப்பட்டு இதெல்லாம் வக்ஃபு லேண்ட் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வெளிப்படைத்தன்மை இல்லையா? நீ வெளிப்படைத்தன்மையை பற்றி பேசலாமா? வெளிப்படைத்தன்மை பேசுறதுன்னா பேசு. எடப்பாடி இருக்காருலங்க, உங்களை எல்லாருக்கும் தெரியும், பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறாரு. கடுமையான விமர்சனம். நமக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னன்னா இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தாங்க, எவ்வளவோ நம்ம பேசும்போதெல்லாம் சிஏஏ சட்டத்திலலாம் அங்கே கூட்டணியாக நிற்கிறாங்க, அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்படி எதிர்க்கிறாங்களே நம்ம ஆச்சரியப்பட்டோம். இப்படி எதிர்த்த எடப்பாடி இன்னைக்கு உங்களோட கை கோத்துருக்கிறார். என்ன காரணம்? வெளிப்படையாக பேசு. வெளிப்படைத்தன்மையை பேச வேண்டும் என்று சொன்னால் உன்னை எதிர்த்து கொண்டிருந்த எடப்பாடி உன்னோடு இப்போது ஆட்சி அமைத்திருக்கிறார், உன்னோடு கூட்டணி அமைத்திருக்கிறாரு. என்ன காரணம்? வெளிப்படைத்தன்மையை பேசுவோமா? தேர்தல் பத்திரம்னு ஒரு மோசடி ஒன்று நடக்குதுங்க. உலக வரலாற்றிலே இப்படி நடக்காது. பல்லாயிரம் கோடி ரூபாய் பொருட்களை இந்தியாவில் உள்ள தொழிலதிபர்கள் தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் கொடுத்தான்? வெளிப்படையாக பேசுவா. வெளிப்படையாக பேசுவோமா? வெளிப்படைத்தன்மை என்பதை பேசுறதுக்கு உனக்கு அருகதை இருக்கா? அஜித் பவார்னு ஒருத்தர் மகாராஷ்டிராவில் தேர்தல் நேரத்தில் மோடி பேசுகிறார். அஜித் பவார் அப்போ ஆப்போசிட்டில் நிற்கிறார். மோடி என்ன தெரியுமா சொன்னார்? இவர் பெரிய ஊழல் பெருச்சாளி, இவர் கைது செய்யப்பட வேண்டும், இவர் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ட்டு ஒரே வீர வசனம் தான் பயங்கரமாக பேசுகிறாரு. அஜித் பவாருக்கு ரெய்டு போகுது, அப்புறம் அவருடைய 1000 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்படுது, எல்லாம் நடக்குது.
இப்போ அஜித் பவார் பிஜேபியோட சேர்ந்துட்டார். வெளிப்படையாக பேசுவோமா? 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி வைத்திருந்தீர்களே, ஏன் ரிலீஸ் பண்ணீங்க? என்ன விசாரணை நடந்துச்சு? என்ன காரணம்? வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படையாக பேசலாமா? இப்போ சமீபத்தில் ஒரு கூத்தாடி ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார். ஒரு பெரிய மோசம் நடந்திருக்கிறது. 41 உயிர்கள் இறந்திருக்கிறாங்க. இது எல்லாருமே பொறுப்பற்ற தன்மை. அந்த நேரத்தில் ஏதோ நடந்துருச்சுன்னு சொன்னா கூட களத்தில் நின்று இருக்கணுமே, ஏன் ஓடி ஒளித்தீர்கள் என்ற கேள்வியை கேட்கின்ற போது பாஜக காரன் எல்லாம் கொடை பிடிக்கிறானே, ஏன்? வெளிப்படையாக பேசுவோமா? சிபிஐ வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் சிபிஐ வேணுன்றப்பா, ஏன்பா? வெளிப்படையாக பேசுவோமா? ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கடந்த காலங்களில் பேசல நீங்கள்லாம், இப்போ ஆணையம் அமைச்சா வேணான்றீங்களே, ஏன் பேசலாமா? நீதிபதிகள் தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று கடந்த காலங்களில் கூக்குரலிட்டவர்கள் இப்போ எதிராக பேசுறீங்க. வெளிப்படையாக பேசுவோமா? வெளிப்படைத்தன்மை எங்க இல்லை? வக்ஃப் போர்டில் இல்லையா? எந்த இடத்துல வக்ஃப் போர்டில் என்ன சொத்துல என்ன ப்ராப்பர்ட்டியில் என்ன பிரச்சனை கேள், நாங்கள் சொல்கிறோம். திருச்சியில் பிரச்சனையை பற்றி பேசுவோமா? எந்த ஊர் பிரச்சனை? எந்த வக்ஃப் லேண்டில் பிரச்சனை? எங்கெல்லாம் சங் பரிவாரர்கள் உள்ளே வருகிறார்களோ, எங்கெல்லாம் சங்கிகள் தலையை உள்ள நுழைக்கிறானோ அங்க பிரச்சனை. எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு. எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உள்ளே நுழைந்து பிரச்சனை செய்ய வேண்டும் என்று வருகிறார்கள். வெளிப்படைத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு பேசலாம். அடுத்து முஸ்லீம்களுக்கு உள்ள இடம் தரல. பெரிய ரொம்ப இந்த பாஜக காரணங்களுக்கு முஸ்லீம் பெண்கள் மேலே அவ்வளவு பாசம், ரொம்ப அக்கறையா முஸ்லீம் பெண்களுக்கு பாதிப்பு என்பதற்காகத்தான் அவர் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார். யாரு? நம்ம மோடிஜி. இந்திய நாட்டு பிரதமர் மோடிஜி இருக்கிறார்ல, முஸ்லீம் பெண்களுக்கு ஒன்றுனா துடிச்சிருவார். அப்படியே அம்மாள் இருக்கிற முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தது மாதிரி இங்கே வக்ஃபு சட்டத்தில் முஸ்லீம் பெண்களை உள்ளே நுழைக்க வருகிறார். கதெல்லாம் விடாத பணி. ஆல்ரெடி முஸ்லீம் பெண்கள் உள்ளே இருக்கிறார்கள். தமிழகத்தில் வக்ஃப் போர்டில் ஃபாத்திமா முசஃபர் இருக்காங்கல்ல, அவங்க யார்? ஆம்பளையா பொம்பளையா? பெண்கள் உள்ளே வருவதற்கு சட்டத்தில் தடை இருந்தால் அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க? ஆல்ரெடி சட்டத்தில் இடம் இருக்குது. சும்மா இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் வேணாம். சரி, நீ நீலி கண்ணீர் வடிக்கிறியா? முஸ்லீம் பெண்களுக்கு ஒன்றென்று சொன்னால் எங்கள் பாரத பிரதமர் விடமாட்டார், துடிப்பார், குதிப்பார்ல. 4 லிஸ்ட்டு தரேன், குதிக்க சொல்லு. பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை அவள் கண் முன்னால் அவர்கள் உறவினர்களை கொலை செய்கிறார்கள். அந்த அம்மா 5 மாத கர்ப்பிணி, 3 வயது குழந்தைய அந்த அம்மா கண் முன்னாலே எடுத்து பாறையில் அடித்து கொலை செய்கிறான். அந்த அம்மா உறவினர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த அம்மா கண்ணு முன்னாடி அந்த உறவினக்கார பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டார்கள். பில்கிஸ் பானியும் கற்பழிச்சு அந்த அம்மா ஒரு குத்துயிரும் கொலையுமா இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சி தூக்கிப்பட்டு போயிட்டான். அந்த அம்மா அதை பொழைச்சி வராங்க. கண்ணு முன்னாடி எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் பார்த்து விட்டு இதை விடக்கூடாது. எந்த இடத்துல? இப்பொழுது பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி குஜராத்துடைய முதல்வராக இருந்த காலகட்டத்திலே பில்கிஸ் பானு மீண்டும் எழுந்து மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி குஜராத்தில் நமக்கு தீர்ப்பு கிடைக்காது, நியாயம் கிடைக்காது என்பதற்காக மகாராஷ்டிராவுடைய உயர் நீதிமன்ற படிக்கட்டுகளிலே ஏறி குற்றவாளிகளை எல்லாம் குற்றவாளி கூண்டில் ஏற்றி தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. முஸ்லீம் பெண்கள் அழுதா பொறுக்காதுல மோடி அவர்களுக்கு. அவங்கள விடுதலை பண்ணணும்னு குஜராத் பாஜக அரசு தீர்மானம் போடுறாங்க. வெளியவும் விடுறாங்க. வந்த உடனே மாலை போடுறாங்க, லட்டு கொடுக்குறாங்க, காலில் போய் விழுகிறாங்க. இவ்வளவு பெரிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் கலவரத்தையும் பண்ணிட்டு உள்ளே போனவன் வெளியே வரான். இவனுக்கு பாராட்டு விழா நடக்குது. மோடி அவர்களே, பில்கிஸ் பானு கண்ணீரை துடைப்பீர்களா? ஆசிபா பானுன்னு ஒரு 8 வயசு பிள்ளை, 8 வயசு குழந்தை, இதை ஒரு 4-5 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க. 8 வயசு குழந்தைய கற்பழித்த காட்டு மிராண்டிகள் இவெல்லாம் இன்னைக்கு வெளியே வர வேண்டும் என்று போராட்டம் நடத்திவிட்டு கண்ணீரை துடைக்கிறாராம் அவர். பில்கிஸ் பானு வழக்கில் நீ கண்ணீரை தொட, ஆசிபா வழக்கில் கண்ணீரை தொட, வெளியே வந்தவனை உள்ள போடு. கர்நாடகாவிலங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. தலையில் ஒரு துண்டு ஸ்கார்ஃபு போட்டு முடியை மட்டும் மறைக்கிறதுக்காக போட்டுட்டு போகிறாங்க. யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு தான் போகிறாங்க. அனுமதி இல்லைன்னு மறுக்கிறான். அது எவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்க, ஒன்றும் முடியலை. கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டும் ஆப்போசிட்டில் தீர்ப்பு சொல்கிறாங்க. 21,000 மாணவிகள் அந்த ஆண்டு தேர்வு எழுதலை. முஸ்லீம் பெண்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய மோடி அவர்கள் என்ன செய்தார்? எங்கேயாவது ஒரு பொண்ணு அழுதா போதும் முஸ்லீம் பெண் அழுகிறார் என்று கூக்கிரக்கூடிய சங்கிகளே, கர்நாடகாவிலே
முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிய முடியவில்லை என்பதற்காக 21,000 மாணவிகள் தேர்வு எழுதவில்லை. எதிர்காலம் என்ன? ஸ்காலர்ஷிப் தராங்க கவர்மெண்ட்டு. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்க்குறான். எதெல்லாம் முஸ்லீம்களுக்கு பயணம் எல்லாத்தையும் கட் பண்ணுன்ட்டு முஸ்லீம் பெண்களுடைய ஸ்காலர்ஷிப்பில் கை வைக்கிறான். அபுல் கலாம் ஆசாத்துடைய அந்த ஸ்காலர்ஷிப் தடை செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் பெண்கள் கண்ணீர் சிந்தனாக்க எங்களுக்கு பொறுக்காது இப்படின்னு சொல்லி நிறைய வரக்கூடியதை பார்க்குறோம். வெளிப்படைத்தன்மை இல்லை, முஸ்லீம் பெண்களை உள்ளே விடலை. ஒரு லிமிட்டேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது இந்தியாவில். என்ன லிமிட்டேஷன் ஆக்ட்? என்ன, அதாவது ஒரு காலவரை ஒரு இந்து அறநிலைத்துறைக்கு ஒரு சொத்தையோ ஒரு வக்ஃபு சொத்தையோ ஒருத்தர் அபகரிச்சிட்டாருன்னு சொன்னால் ஒரு 12 வருஷத்துக்கு உள்ள அதுக்கு மேலே எப்போ போனாலும் எடுத்துக்கலாம். அதே ஒரு தனியார் சொத்து என்று சொன்னால் அதுக்கு 12 வருஷம் ஒரு கால நிர்ணயம் வச்சுருக்கிறான். எல்லா இந்து அறநிலைத்துறைக்கும் இருக்குது, வக்ஃபுக்கும் இருக்குது. இதை வக்ஃப் போர்டிலேருந்து மட்டும் அப்படியே தூக்கிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உச்சநீதிமன்றம் இது குறித்தெல்லாம் பேசவே இல்லை. ஏற்கனவே பாபர் மசூதி தீர்ப்பில் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது சுமத்திய உச்சநீதிமன்றம் இந்த வக்ஃப் போர்டு விஷயத்தில் அதே நிலையில் வரக்கூடியதை பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வழக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. நிறைய அரசியல் கட்சிகள்லாம் இதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க. ஆரம்பத்தில் உச்சநீதிமன்றம் நிறைய கிடுக்குப்பிடி கேள்வியெல்லாம் கேட்டாங்க. தேவஸ்தானத்தில் நீ மற்றவர்களை விடுவாயா, தேவஸ்தானத்தில் உள்ளே முஸ்லீம்களை விடுவாயா என்றெல்லாம் கேள்வி கேட்டுவிட்டு நம்ம ஒரு நம்பிக்கையாக இருந்தோம். பாபர் மசூதி மாதிரி இது நடந்துடாது, வக்ஃபில் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு. ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கான இஸ்லாமிய சமுதாயம் இந்த இந்தியாவிலே வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னா, நம்ம பகுதியில் ஒரு ரவுடிகள் உள்ளே புகுந்துட்டான், கடையெல்லாம் அடித்து பிடிங்கிட்டான். மொத்தம் கிட்டத்தட்ட 20-30 லட்ச ரூபாய் கடை அடித்து பிடிங்கிட்டான். வரான், நம்மளுடைய வாகனத்தையெல்லாம் அடித்து பிடுங்குறான். வரான், வீட்டிலேருந்து வெளியே போகணும், வீட்டை எடுக்கிறான். நமக்கு நஞ்சை புஞ்சை நிலம்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துட்டான். கோர்ட்டுக்கு போய் நிற்கிறோம். எங்கள் இதில் ஒரு 20 லட்சம், அதில் ஒரு 30 லட்சம், இதில் ஒரு 20 லட்சம், அதில் ஒரு 40 லட்சம், இதில் ஒரு 50 லட்சம், இத்தனை கோடி ரூபாய் சொத்துக்களை எடுத்து விட்டார்கள் அப்படின்னும் போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியா இதை விடக்கூடாது, நம்ம வாங்கிடுவோன்னு சொல்லி ஒரு சொம்மை மட்டும் அவங்ககிட்ட வந்து வாங்கி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே நிலைத்தான் இப்பொழுது வக்ஃபு சட்டத்திலே வந்திருக்கிறது. 100க்கு மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் உள்ள வக்ஃபிலே அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைந்திருக்கிறது என்று பெரிய பட்டியலை நாம் போட்டால் அந்த பட்டியலை எல்லாம் படித்துவிட்டு இது அநியாயம், இது அக்கிரமம், இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது என்று எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு திருப்பதி தேவஸ்தானத்திலே முஸ்லீம்களை வைப்பாயா என்று கேள்வி கேட்டுவிட்டு அப்படியே தலைகீழ மாற்றி எல்லாம் இன்னைக்கு சரியாக நடக்குது. ஒரே ஒரு சட்டம், அந்த சொம்பு சொன்னல, ஒரு சொம்பை மட்டும் வாங்கி கொடுத்த மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்று சொன்ன அந்த விஷயத்தை மட்டும், அதெல்லாம் மாவட்ட ஆட்சியருக்கு மட்டும் கிடையாது, கோர்ட்டுக்கு வாங்க, நாங்கள் அதிகாரம் உள்ளவர்கள், நாங்கள் தீர்த்து வைக்கிறோம்ன்ற அதை ஒன்றை மட்டும், அது கூட எவ்வளோ நாள் தடம் தெரியல. அதுக்கப்புறம் அதை எவனா ஃபைட் பண்ணி அது என்ன ஆகும், அடுத்த தீர்ப்பில், அடுத்த விவாதங்களில், அடுத்த இயரிங்கில் எப்படி மாறும்னு தெரியல. அதை ஒன்று மட்டும்தான் சொல்லலாம். நான் முஸ்லீம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எவ்வளோ பேசணும். நீ திருப்பதி தேவஸ்தானத்தில் வைப்பியா, அயோத்தியில் வைப்பியா, காசியில் வைப்பியா, இங்கே சிவமடத்தில் காஞ்சிபுரத்தில் வைப்பியா, இதெல்லாம் கேட்டோம்ல. இப்போ என்னவா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறாங்க, அது எப்படின்னா அது அப்படித்தான். எப்படிங்க? அது அப்படி தான். அவனை உள்ளே வைக்கலாமா? அது நீங்கள் பார்த்து செஞ்சுக்கிங்க. எப்படிங்க செய்யறது? ஒரு 3 பேரோ ஒரு 4 பேரோ உள்ளே வச்சுக்க, நான் முஸ்லீம்களை உள்ளே கொண்டு வரலாம் என்று சொல்லி இப்படியான ஒரு நிலையை அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு அநியாயத்தை அக்கிரமத்தை பார்க்குறோம். இது எங்கே போய் நான் சொல்கிறது? ஒருத்தர் வக்ஃபுக்கு பணம் தரப்போகிறார், ஒரு சொத்தை தரப்போகிறார், அநியாயமும் அக்கிரமமும் இருக்குது, அதை பார்த்தீங்களா இல்லையா? ஒருத்தர் 5 வருஷம் ஆகிருக்கணும் முஸ்லீமாக மாறி, பிராக்டிஸ் முஸ்லீமாக இருக்கணும், அதற்கு பிறகுதான் அவர் வக்ஃபுக்கு பணம் தரணும். இது எந்த சாசன சட்டத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட தீர்ப்பு? இப்படிதான் எல்லாருக்கும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? ஒருவர் இந்து கோயிலுக்கு பொருளாதாரம் தர வேண்டும் என்று விரும்புகிறார். நீ இந்துவா? நீ சாஸ்தாங்க இந்துவா? நீ இந்துவா மாறினியா? நீ பிராமணனா இருக்கிறியா? உனக்கு எல்லாமே தெரியுமா? கேள்வி கேட்பீங்களா? ஒரு சீக்கியர்கிட்ட கேட்பீங்களா? ஒரு கிறிஸ்தவர்கிட்ட கேட்பீங்களா? இப்போ முஸ்லீம்னா என்ன? முஸ்லீம் நெத்தில என்ன கேன பையன் ஒத்தி இருக்கா? இல்லைங்க, ஒரு வக்ஃபு சொத்து ஏன் சொத்து ஏன் பணம்? நான் கேட்குறேன், இந்திய சாசன சட்டத்தில் என்கிட்ட இப்போ 20 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. இந்த 20 லட்ச ரூபாய் பணத்தை நான் எப்படி செலவு செய்யணும்னு சட்டம் சொல்லுதா? நான் ஊட்டிக்கு போய் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன், தடை இருக்கா? நான் யாருக்காக ஒரு
ஒரு ஏழைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தடை இருக்கா? ஆனால் வக்ஃபு போர்டுக்கு தரக்கூடாது. என்ன அநியாயம் இது, என்ன அக்கிரமம், எங்க இருந்து வர சட்டம் இது? ஒருத்தர் முஸ்லீமா மாறிட்டாருங்க, எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கு தெரியுமா? இங்க ஒருத்தர் முஸ்லீமா மாறிட்டார், சரி மாறிட்டார்ல, மாறினவராது கொடுக்கலாமா? இல்லை இல்லை, ஒரு 5 வருஷம் ஆகணும். சரி 5 வருஷம் ஆகணும் சட்டம் கொண்டு வந்தானே, இதில் உள்ள ஓட்டையெல்லாம் தெரிய பண்ணணும்ல. நீதிபதிகள் சொல்கிறாங்க, எப்படி வழிகாட்டப்படுதுன்னா, மாநில அரசு இருக்குல்ல, மாநில அரசுகள் இதுக்கு வழிவகை செய்யணும். என்னப்பா வழிவகை செய்ய போகிறாரு? என்ன செய்வார் ஸ்டாலின்? என்ன பண்ணுவார்? நான் முஸ்லீமாக மாறி 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா என் பின்னாடியே ஆள் அனுப்புவாரா? உளவுத்துறை அதிகாரிகள் என் பின்னாடியே சுற்ற போகிறாங்களா? இவர் தொழுகிறாரா? இவர் நோன்பு வச்சாரா? இவர் ஜக்காத் கொடுத்தாரா? இவர் ஹஜ்ஜிக்கு போனாரா? இவர் மார்க்கம் தடை செய்த காரியங்களிலிருந்து விலகி நின்னாரா? இவர் தொப்பி போட்டாரா? இவர் தாடி வச்ச என்ன ஆய்வு செய்ய போற? 5 ஆண்டுகள் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை மாநில அரசு நிர்ணயம் பண்ணணும். எந்த மாநில அரசு? உத்தரப்பிரதேச மாநில அரசு, உத்தரகாண்ட் மாநில அரசு, மத்திய பிரதேச மாநில அரசு, குஜராத் மாநில அரசு. என்னப்பா பண்ணாங்க இந்த மாநில அரசு? சட்டத்தை கையில் எடுத்து முஸ்லிமுடைய வீடுகளை இடிச்சான். மத்திய பிரதேசத்தில் 173 மதரசாக்களை இடித்தவன் அவன் என்னத்தை ஃபாலோ பண்ணுவான்? உத்தரகாண்டில் ஒரே நாளில் 7000 குடும்பம் வெளியே போச்சுங்க. இவங்கெல்லாம் தீர்மானம் போட்டு இவங்கெல்லாம் வந்து சட்டத்தை வகுக்கணுமா? அஸ்ஸாம் பிரச்சனை தெரியுமா? அஸ்ஸாமில் என்ஆர்சின்னு சிஏஏன்னு கொண்டு வந்தியே, இந்தியா முஸ்லீம்கள்லாம் களத்துக்கு வந்தவன் எதுக்கு தெரியுமா காரணம்? அஸ்ஸாம் தான் முன்மாதிரி. அஸ்ஸாமில் வெளிநாட்டில் இருந்து குடியேறிகள் உள்ளே வராங்கன்னு சொல்லி அங்கே என்ஆர்சி என்று ஒன்றை நடத்தி லட்சக்கணக்கான முஸ்லீம்களுடைய குடியுரிமையை பறித்தவர்கள். ஒரு சட்டம் கிடையாது, ஒரு நீதி கிடையாது, ஒரு நேர்மை கிடையாது, ஒரு நியாயம் கிடையாது. இப்படியான ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறார்கள், நீங்க வந்து வரையறுத்து கொடுங்க. மாநில அரசாங்கம் ஒருத்தர் 5 வருஷம் முஸ்லீம் ஆயிட்டாரா, நீங்கள் வரையறுத்து கொடுங்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்லக்கூடியதை பார்க்கணும். இது உச்ச நீதிமன்றம் சொல்றது அதிர்ச்சியா இருக்கு. ஆளும் அரசை பற்றி எங்களுக்கு தெரியும், மத்திய அரசை பற்றி எங்களுக்கு தெரியும், ஒன்றிய அரசை பற்றி தெரியும், பாஜகவை பற்றி, ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி, பஜ்ரங் தளத்தை பற்றி, விஹெச்பியை பற்றி எல்லா வரலாறும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எதை நம்பிட்டு இருக்கிறோம்? உச்ச நீதிமன்றம் எங்க பக்கம் இருக்கும். கேள்வி ஆரம்பத்தில் கிடுக்குப்பிடி கேள்வியெல்லாம் கேட்டார சஞ்சய் கண்ணா. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் கண்ணா அவ்வளவு கேள்வியை கேட்டாரு. இப்ப கவாய் எங்க போனாருன்னு தெரியல. எப்படி இதெல்லாம் மாறுது? யாரு எங்களுக்கு எதிராக நிற்கிறா தெரியுமா? எங்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரொம்ப அநியாயமும் அக்கிரமும் இந்த தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரியல. எங்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றணுன்றது ஒரு சிந்தனை, எங்களை வேற மாதிரி சித்தரிக்கிறான். அங்கே எவனோ தீவிரவாதி வந்து சுட்டான்னா அவனை பிடிங்க, அவனை அடிங்க, அவனை கொலை பண்ணுங்க, அவனை தூக்கில் ஏற்றுங்க, பொது இடத்துல வச்சு தண்டனை கொடுங்க. நாங்கள் மாற்றுக்கிறதே இல்லை. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த தேசத்திற்காக, விடுதலைக்காக, இந்த தேசத்தை காப்பதற்காக அங்கே நின்று உயிர் கொடுக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இந்திய தேசத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் சமீபத்தில் நடந்த சம்பவம்லாம் பாருங்களேன். மதுரையில் இருக்கக்கூடிய ஆதீனம் ஒரு நிகழ்ச்சி ஒன்றுக்கு போகிறார். போகிறப்போ ஒரு சின்ன கார் ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுது. அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார், காவல்துறையில் வழக்கு தொடுக்கிறார். சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், என்னை கொலை செய்ய திட்டமிட்டு என்னை கொலை செய்ய வந்தார்கள் அப்படியே பேசுகிறார். பத்திரிகை மன்றத்தில் கேட்குறாங்க, உங்களை கொலை செய்ய வந்தது யார்? மதுரை ஆதீனம் இந்து மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் மிகப்பெரிய ஒரு புனிதராக போற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசுகிறாரு, என்னை கொல்ல வந்தவன் தொப்பி தாடி. யாருங்க கொல்ல வந்தது? தொப்பி தாடி. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, யாருங்க? தொப்பி தாடி. என்ன சொல்ல வராங்க இந்த சமூகத்துக்கு? மதுரை ஆதீனத்தை கொல்வதற்காக முஸ்லிம்கள் வந்தார்கள். தமிழக காவல்துறை திறம்பட செயல்பட்டு அவர் வந்த அந்த சிசிடிவி காட்சி, எங்கே ஆக்சிடெண்ட் ஆச்சோ அதை எடுத்து, உன்னை கொல்ல வந்தவன் முஸ்லீம் கிடையாதுப்பா, உன் கார் டிரைவரு, தப்பெல்லாம் உன் கார் டிரைவர் மேலே தான், எதிர்க்க வந்தவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்ற அந்த சிசிடிவி காட்சிகளை காட்டியதனால தான் இங்கே ஏதோ ஒரு அமைதி நிலவர ஒரு நிலைமை வருது. இல்லைன்னா இதை எப்படி தேச திருப்புவாங்க? காந்திங்க இந்திய தேசத்துடைய தந்தை, இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு போராடினார்.
இந்த தேசத்திற்காக வாழ்ந்தவர். அவரை சுட போகிறான் ஒருத்தன், கையில் இஸ்மாயிலும் பச்சை குத்திட்டு போகிறான். என்ன காரணம்? ஒரு ராம பக்தரை ஒரு முஸ்லீம் கொலை செய்து விட்டார். இப்படி தான் செய்தியும் பரவுச்சு. ஒரு ராம பக்தரான காந்தியை, இந்திய தேசத்தந்தையை ஒரு முஸ்லீம் கொலை செய்து விட்டார், அப்படியே வதந்தி பரவுது. ஜவஹர்லால் நேரு அப்போ ரேடியோவில் தோன்றி செய்தியை மக்களுக்கு சொல்கிறார், கொண்டவர் முஸ்லீம் கிடையாது, அவர் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர், அவர் ராம பக்தர் என்று சொல்லி சொன்னதற்கு பிறகுதான் கலவரம் கட்டுக்குள்ளே வந்தது. இப்படியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் எங்கள் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றத உச்சநீதிமன்ற நீதிபதி உணரணுமா இல்லையா? சூவை தூக்கி வீசுகிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதி மேலே ஒரு வழக்கறிஞர். உச்ச நீதிமன்றத்துடைய உச்சபட்ச பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய நீதியரசர் கவாய் மீது ஷூவை தூக்கி வீசக்கூடிய சனாதனவாதிகள் எங்களுக்கு எதிரான களத்திலே ஆட்சியாளர்களாக அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். எங்களுக்கு நீதி வேண்டும் என்று நாங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு வந்தால் நீங்களும் இதே மாதிரி செய்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? இதில் நம்ம நிறைய செய்திகள் சொல்ல வேண்டிய தேவை இருந்தாலும் நேரம் நமக்கு இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இன்றைக்கி முஸ்லீம்கள் விஷயத்தில் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்றதை சொல்ல விரும்பணும், நேரம் இல்லை. வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு தகவலை மட்டும் நம்ம சொல்லணும். அதாவது முஸ்லீம்களை நீங்கள் ஏற்கனவே பாபர் மசூதி விஷயத்தில் முஸ்லீம்கள் ஏமாந்துட்டோம். இனி ஒரு பள்ளியில் கை வைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். அதுதான் லாஸ்ட். பாபர் மசூதிக்கு பிறகு நாங்கள் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டங்களை பாதுகாக்கும், அந்த சட்டத்தின் அடிப்படையில் இனி அடுத்த பள்ளிவாசலுக்கு வரமாட்டீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். இதற்கு முன்னாடி உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த சந்திரசூட் பாபர் மசூதி தீர்ப்பை எழுதியவர், நான் கடவுளை கேட்டு எழுதினேன் என்று வெளிப்படையாகவே ஓய்வு பெற்ற பிறகு சொன்னதற்கு பிறகு எங்களுக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிடுச்சு. இனி நாங்கள் அந்த நிலையில் இருக்க மாட்டோம். நாங்கள் ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, எங்களுடைய போராட்டம் என்பது ஜனநாயக போராட்டம், ஆட்சியாளர்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய நிலையில இருக்கும். இது ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டம், எங்களுடைய போராட்டம் என்பது ஜனநாயக அடிப்படையிலே மிகப்பெரிய அளவிலே உங்க தூக்கத்தை கெடுக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் குத்தில தூன மாளிகி ஃபகுவ ஷஹீத். எவன் ஒருவன் தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறானோ ஃபகுவ ஷஹீத், அவன் உயிர் தியாகி என்ற ஒரு உபதேசத்தை எங்களுக்கு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். ஏன் சொத்தை, ஏன் கடையை, ஏன் உடமைய, இதை நான் பாதுகாத்தாலே எனக்கு ஷஹீத் உயிர் தியாகி என்ற அந்தஸ்து என்று சொன்னால், இறைவனுக்காக வழங்கப்பட்ட சொத்துக்களை, இறை வழிபாட்டுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்களை, இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்களை ஒரு காலத்திலும் நாங்கள் இழக்க மாட்டோம். அதற்காக களத்தில் இறங்குவோம். ஏற்கனவே சிஏஏ போராட்டத்தில் எல்லாரும் நீங்கள் எப்படியெல்லாம் தூக்கம் அலைஞ்சி கெட்டு திரிஞ்சிங்களோ அந்த நிலையை மீண்டும் உருவாக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வலிமையான ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.